அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம பெரம்பலூர் சைட்டில் இருக்கோம். பெரம்பலூர் சைட்டில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, மால் வைக்கிறோம். மொட்டை மாடியிலேருந்து சிப்ஸ் வாங்கிட்டு எடுக்க போகிறோம். இது இன்னொரு மாடி இருக்குது. இன்னொரு மாடி எடுக்க போகிறோம். ஒரு 2 இயர்ஸில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து என்ன பண்ணுறோம்னா, கூல் டைலோ கேரளாவோட எதுவுமே பதிக்கல. அதுக்காக அப்படியே விட்டுலாமா சார்னா, மொட்டை மாடி அப்படியே ப்ளைனாக விடக்கூடாது. தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிடணும். மழை பெய்யுது, தண்ணி நிற்கவே கூடாது. தண்ணி வந்து காங்கிரீட்டோட கீழ் டைமில் மட்டும்தான் நண்பன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூஃபில் நிற்கக்கூடாது. அப்போ வந்து வடிக்கணும். அதுக்கு என்ன பெஸ்ட்டான ஐடியா, காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்னா, சிப்ஸு வாங்கிட்டு போடுறது தான் பெஸ்ட்டான ஐடியா. அதுக்கு மேலே நீங்கள் டைல் வேணாலும் ஒட்டிக்கலாம். மொட்டை மாடி பண்ணலை, டைல் வேணாலும் ஒட்டிக்கலாம், ஓடு வேணாலும் ஒட்டிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் திரும்பி மேலே பெயிண்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மேஸ்திரி வந்திருக்காங்க. வண்டியில் மேஸ்திரி இருக்காரு, அவங்க டீம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெவல் கட்ட போகிறோம். லெவல் கட்டிட்டு அந்த லெவலுக்காக வந்து 2 ட்ரெயின் பைப் இருக்குது. 2 ட்ரெயின் பைப்பை தனித்தனியாக எந்தெந்த ஏரியா எப்படி பிரியுதுன்னு பார்த்து, அதுக்காக எல்லா லெவலையும் எடுத்து நூல் பிடிச்சி எல்லா மாலும் இன்றைக்கி வச்சிட போகிறோம். என்றைக்குமே காங்கிரீட் அன்றைக்கி மால் வைக்காதீங்க. காங்கிரீட்டுக்கு முத நாளோ ஒரு 2 நாள் முன்னாடியே வைங்க. அப்போ தான் அந்த மால் செட் ஆகி நம்மளுக்கு வந்து காங்கிரீட் போடும்போது மால் உட்காராமல் இருக்கும். மால் உட்காந்துருச்சுன்னா லெவல் மாறி போகும், தண்ணி அங்கங்கே தேங்கி நின்றோம். நாங்கள் காங்கிரீட் போட்டு உங்களுக்கு தண்ணி அடித்து காட்டுறோம் பாருங்கள். தண்ணி ஃப்ளோ கண்டிப்பாக வெளில ஓடிடும். நம்ம இவ்வளோ சைட்டு பண்ணிகிட்ருக்கோம், எங்கேயுமே சிப்ஸு போட்டதுக்கப்புறம் இங்கே தண்ணி தேங்கி நின்றுதுங்கிற கண்டிஷனே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவாக பார்த்து செஞ்சுருவோம். இந்த சைட்லேயும் எதாவது பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். லெவல் ரொம்ப முக்கியம். லெவல் கடத்திக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் பிரிக்கிறத சரி பண்ணி அதுக்காக மட்டம் கொடுக்கணும். காங்கிரீட் வந்து வெளில தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்சர் மிஷினில் மிக்ஸ் பண்ணி போட்டு பண்ண போகிறோம். சிப்ஸு வாங்கிட்டு போட்டு பக்காவாக கலவு போடாமல் கட்ட சுற்ற போகிறோம். அதை எப்படி பண்ணுறோங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மட்டம் கொடுக்குறோம். அதை எப்படி பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளத்துல தண்ணி இருக்குல்ல, அதுதான் உள்ளே போட்டுருங்க. அந்த லெவலில் அப்படியே வாங்குங்க, அவ்வளோதான். குடத்துக்குள்ளே போட்டு தண்ணி வெளில ரிலீஸ் பண்ணி விடுங்க. குடத்துக்குள்ளே போட்டு ஒரு காக்கல் மாதிரி எடுத்து வந்து நூலை கட்டிட்டு அப்படியே உள்ளே போட்டுருவோம். நம்மளுடைய சைட்டில் வந்து மாடியில், மொட்டை மாடியில் இருக்கோம். வெள்ளையாக தெரிகிறதெல்லாம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் சிப்ஸுக்கு அப்புறம். அதனால் நார்மலாகவே வந்து ஃப்ளோர், நம்ம மொட்டை மாடியில் வந்து ஃப்ளோர் டைல் ஒட்டுறதா இருந்தாலும் சிப்ஸ் இருக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. ரூஃபுக்கு வந்து ஒரு சேஃப்டி. நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குடத்தில் தண்ணி பிடிச்சிருக்கு. இந்த குடத்தில் வந்து டியூப்பில் உள்ளே போட்டு தண்ணி வெளில எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டு ஏர் இல்லாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த குடத்தை எங்கேயும் மாற்றக்கூடாது. இங்கேயே வச்சுட்டு போமா, அந்த லென்த் வரைக்கும் இங்கேருந்து போமா, மாற்றக்கூடாது. குடத்தை மாற்றவே கூடாது. ஒரு இடத்துல தான் வச்சு பண்ணணும். எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்ல, டியூப் இழுத்து பாருங்கள். சுற்றி டியூப் இழுத்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நமக்கு 2 அடி வேஸ்ட்டாக போயிருங்களா? பெரிய டியூப் இல்லையா? இல்லை ஒன்று அப்படியே விடுங்க. அப்படியே இருக்கட்டும். வாங்க, இப்போ வாங்க. அந்த சைடு இதெல்லாம் போயிடும். வராதுக்கா, அது பார்த்தா தெரியும். அது ஒன்றும் இல்லை. அந்த இதுலேருந்து அப்படியே கடத்திக்கலாம். அது கடத்திக்கலாம். இப்போ இங்கே போங்க. இது போயிடும். இந்த இதுக்கு போங்க. இந்த சைடு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெரிய டியூப்பாக இருந்துருக்கணும். பெருசு இருக்குன்னு நினச்சேன் சார். இல்லை, இது போயிடும். இப்படி வைக்கலாமான்னு பாருங்கள். கல்லக்கட்டு டியூப் உள்ள இது மாதிரி லெவல் கொடுத்தது இல்லையா? டியூப் விட்டாலே கிடக்கும். டியூப் வெளில வரக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நார்மலாக கட்டுங்க. டைல்ஸ் வேறு வந்தாலும் அவனே கொடுறான்னு சொல்லிக்கலாம். டப்புன்னு கொடுத்துட்டு போயிருப்பான். லெவலு அவங்க இந்த லெவல் தான் கொடுப்பாங்க. இது மாதிரி லெவல் கொடுத்தது இல்லையா? டியூப் விட்டாலே கிடக்கும். டியூப் வெளில வரக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நார்மலாக கட்டுங்க. ஓஸ் முடங்கக்கூடாது. ஓஸ் கீழே போடுங்க. தண்ணி போதான்னு பாருங்கள். இந்த ஏர் போகுது பாருங்கள். இந்த ஏர் ஃபாலோ பண்ணுங்கள். கிடக்கு பாருங்கள். போதுங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாடியில் வந்து 2 ட்ரெயின் பைப் இருக்குது. அங்கே ஒரு பைப் இருக்குது. மேஸ்திரி உட்காந்துருக்காங்களே, இங்கே ஒரு பைப் இருக்குது. அப்போ இதை 2 பேஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாடியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளில ஏற்ற போகிறோம். அதுக்கு வந்து மொட்டை மாடியில் வந்து லெவல் கட்ட போகிறோம். லெவல் கட்டுறதுக்கு வந்து ஒரு இடத்துல லெவல் மார்க் பண்ணி அந்த லெவலில் கடத்துறது. இந்த மாதிரி குடத்தில் தண்ணி எடுத்து இந்த டியூப் வெளில வராமல் கல்லை கட்டி உள்ளே போட்டிருக்கோம். டியூப்பில் பபிள்ஸ் இல்லாமல் செக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த குடத்தில் இருக்கிற வாட்டர் லெவல் வந்து அப்படியே எல்லா பக்கமும் கடத்துகிறோம். ஹைட்டை வித்தியாசத்தை பார்க்குறதுக்காக தான். ஒரு டெம்பரரி லெவல் தான். லெவல் கொடுக்குறது எல்லாமே டெம்பரரி லெவல் தான். பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். குடத்துக்குள்ளே பாருங்கள், ஓஸ் வெளில வரக்கூடாது. கல் கட்டி உள்ளே போட்டிருக்கு.
இப்போ இந்த குடத்துல இருக்கிற வாட்டர் லெவலை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கடத்திட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்குது சார் பாசா எல்லாம் கொடுத்துட்டீங்களா? கரெக்டாக வருதா? வரலாம் கொடுங்க கொடுங்க. 2 பைப் கிட்டையும் மெயினாக கொடுங்க. மெயினாக 2 ட்ரெயின் பைப் கிட்டையும் 2 கொடுக்கணும். எதனால தான் இங்கேருந்து நம்ம வந்து மினிமம் அந்த டைல் கணம் தான் வைக்க போகிறோம். கணம் வச்சுட்டு அதுலேருந்து 10 அடிக்கு 1 இன்ச்சுங்கிற மாதிரி வாட்டம் கொடுக்க போகிறோம். அதனால் எல்லா கார்னர்லேயும் அந்த லெவலை வாங்கிக்கணும். வர மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த லெவலு. இப்போ இந்த பைப்பு கிட்ட வந்து டைல்ஸ் மட்டும் டைல்ஸ் மட்டும் வைங்க. அதை இதுக்கு நேரம் வைங்க. மார்க்கு சரி மார்க்கு மாற்றி வாங்கி வைங்க. இல்லை இங்கே வச்சுக்கலாம் சார். அது கொஞ்சம் லைட்டாக டேப்லெட் வச்சுக்கலாம். இங்கே வைங்க, நம்ம லெவல் எடுத்துக்கலாம். பைப்புக்கு மேலே லேசாக வரணும். ஓகே தானே? தெரியா இருக்குமா? தாராளமாக இருக்குது சார். ஓகே. இப்போ அந்த அளவு அளங்க. அந்த அளவு அப்படியே லெவல் டிப் எடுங்க. அதுக்கு நேரம் அளந்துக்கலாம் சார். லெவல் மாற்றிக்கிங்க. லெவல் டிப் இது வந்து 18 அடி இருக்குது. அதனால் வந்து 1.25லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். 2 இன்ச்சு வச்சிங்க, தண்ணி ஓடிடும். மறுகால்ட்டு இருக்குது. 6 இன்ச்சு வைங்க அந்த மேற்கோட்டிலேருந்து. இப்போ அந்த கோட்டிலேருந்து 8 இன்ச்சு அங்கே இருந்துச்சு இல்லையா? 2 இன்ச்சு தூக்கணும். 8ங்கிறத 6 ஆக்கிக்கணும். ஏற்றுங்க. நான் ஒரு 6 இன்ச்சு ஏற்றலாம். பிடிச்சிருக்கேன். சிமெண்ட் தூள் எடுத்துருந்தீங்களா? தூள் போடுறதுக்கு 6 இன்ச்சு ஓகே சார். 10 அடிக்கு 1 இன்ச்சு வைப்போமா 6 இன்ச்சு வைப்போமா? இல்லை, அது ஒன்று வச்சோம்னா இது ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த ஓரம் வந்து தண்ணி நிற்கும். அதை தூக்கி ஈத்தோம்னா தான் இங்கே உடையாது தண்ணி. அரை போதும். 6.5 இன்ச்சு. தண்ணி எக்காரணம் கீழே தண்ணி ஊற்றுவீங்கண்ணே. தண்ணி ஊற்றிட்டு தான் வைக்கணும். அதான் தூக்கிட்டு இருக்க மாதிரி. 6 இன்ச்சு இருக்கா? 7. ஓகே வாங்க. 5.5 இன்ச்சு போடுங்க அந்த மூலையில் போய். அதான் 5.5 இன்ச்சு 2 இன்ச்சு வாட்டம். அங்கேருந்து 8 நம்மளுக்கு இருந்துச்சு மிஸ்ரி. அங்கேருந்து 8. இந்த 28 அடிக்கும் 27 அடிக்கும் நம்மளுக்கு 2.5 இன்ச்சு. அப்போ வந்து 2.5 கழிக்கணும் 8 இன்ச்சில். 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சு. போடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்கை மொத்தமாகவும் இருக்குங்க. பாருங்க. ஓகே ஓகேவா? ஒரு நூல் போடலாமா? அந்த டைலுக்காக குறைச்சிருங்க உயரத்தை கலவை. அப்படி ஓகேவா? அப்படியே இந்த மூளைக்கு வாங்க. அதே 5.5 வைங்க.
சார் வரேனாரா அந்த கரெக்டாக அந்த மார்க் போட்டுருக்கோம் நானே அது சென்டரை கனெக்ட் பண்ணிட்டாவே வச்சு பார்த்துங்க மிஸ்திரி. சார் 5 அது முன் பக்கமும் தூக்கிடு. ஆமாம். ஓகேவா? ரைட். அது டைல் இது பண்ணி விட்டு இங்கே வந்துடுங்க. நூல் பிடிக்கிறது அப்புறம் பிடிப்போம். அப்புறம் ஓமாந்தூர் என்ன சார் ஃபுல்லாக காட்டுறாங்க சார். இங்கே 6 வைங்க. ஃபுல்லாக அரைஞ்சி ஏற்றிட்டுங்க. அது பண்ணிக்கலாம் சார். வெளியில் வேலை பார்க்குறாரு சுவிட்ச் போர்டு அப்படியே தாங்க இது 6 வைங்க. போட்டு கட் பண்ணி 6 இருக்கா? ஓகே. மிஸ்திரி இங்கே வைக்க முடியாது. இந்த பாயிண்ட் தானே. இதை அப்படியே டேப்பு எடுங்க. ஒரு தடவை பார்த்துரும். இல்லை 6 போடுங்க. இதில் வந்து 6.5 போடுங்க. அதில் 7 போடுங்க. சரியா போயிடும். அந்த வாட்டத்துக்கு வட்டம் 6, 6.5, 7 போட்டு இது பண்ணிக்கலாம். அப்போ 100 6 கலவைக்காக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. பாருங்க 6 வைங்க. அப்படியே வச்சுக்கோங்க. சொல்லுமா. ஓகே. போகும்போது அப்படியே பாட்டு 6.5, 6.5. நான் எங்கே விழுந்தேன்? 6.5 ஓகே. அதில் 7 வைங்க. இப்போ வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரைஞ்சி வட்டம் வச்சு இங்கே வர மாதிரியும், அடுத்து ஒரு அரைஞ்சி வச்சு இங்கே வர மாதிரியும், இதுலேருந்து ஒரிஞ்சு இந்த பைப்புக்கு வர மாதிரி இங்கே கணக்கு பண்ணியிருக்கு. தண்ணி வந்து மழை பெஞ்சால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த மழையோட கணத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஃப்ளோ இருக்கணும். மழை நின்ற உடனே தண்ணி வடிஞ்சிடணும். மாடியில் தண்ணி நிற்கக்கூடாது. காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து க்யூரிங் டைமில் மட்டும்தான் தண்ணி வந்து காங்கிரீட்டுக்கு நண்பன். க்யூரிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் காங்கிரீட்டுக்கு தண்ணி வந்து ஒரு பகைமையானது தான். தண்ணி நிற்க காங்கிரீட்டோட லைஃப் டைம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ரூஃபில் எக்காரணம் கொண்டும் தண்ணி நிற்கக்கூடாது. நீங்கள் வேலை ஆரம்பிக்க போகிறீங்க, ஃப்யூச்சரில் வேலை செய்ய போகிறீங்கனாலும் சிப்ஸ் இழுக்கிறத விடக்கூடாது. இங்கேயே நாங்கள் வந்து மினிமம் 1 or 2 இயரில் வந்து இன்னொரு மாடி எடுக்க போகிறோம். இருந்தாலும் நாங்கள் எல்லா வேலையுமே செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரூஃபை சேஃப்டி பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து சிப்ஸாவது இழுக்கணும் மினிமம். தண்ணி வந்து நிற்கக்கூடாது மாடியில். க்யூரிங் டைம் முடிஞ்சிச்சா தண்ணி நிற்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதை உறுதிப்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில். அது மாதிரி கம்பி எதுவுமே தெரியாது பாருங்கள். எல்லா கம்பியும் கட் பண்ணிவிட்டு டம்மி பண்ணி காயின்ட்டு போட்டு வச்சுட்டோம். நாங்கள் வந்து ஷார்ட்ரு போட்டு டம்மி காயின்ட்டு போட்டு முடிச்சிடறோம். அதனால வந்து அந்த காலத்தை ஓரத்தில் வர வெடிப்புகளை தவிர்க்க முடியும். மேலே ஒரு சில்மேட் போட்டுடுறோம். அதெல்லாம் இப்போ தெரியாது, முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது மாதிரி பந்தல் வளையம் வைக்கிறோம். மொட்டை மாடியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஒரு பந்தல் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி பந்தல் வளையம் இருந்தால் மொட்டை மாடியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி கார்னர் வைக்கணும். இங்கே 2, அங்கே 2 ஒரு கரெக்டான பொசிஷனில் வச்சோம்னா தான் அந்த பந்தல் வந்து போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். அந்த கேப்லேயுமே இருக்குது. அந்த கேப்லேயும் பந்தல் இருக்குது. அதே அப்படியா? வைங்க. வர ஒரு 9 இன்ச்சு இருக்குது. வைங்க. 8 வைங்க. அதை 8 வச்சிட்டேன். சரியா இருக்குது. எடுக்குது. ஓகே. இறங்கி தானே இருக்குது. போட்டு கட் பண்ணிட்டு முடிஞ்சா இப்போ இதை சென்டர் பண்ணுங்கள். இங்கே ஒரு டியூப் லெவல் எடுத்துங்க. இது 2க்கும் பாதி எடுக்கும் மிஸ்ரி கரெக்டாக. இது வந்து ஒரு 7.5 வைங்க.
7.5. 7.5 வைக்கலாம். முடியலைன்னா வச்சுக்கலாம் ஒரு 8 7 ஒரு இன்ச்சு 7.5 சொல்லியிருக்கேன். 7 வேணாலும் வச்சுக்கலாம் வைக்க முடியலன்னா. சரி பண்ணிக்கிங்க. 7.5 7.5 நீங்கள் வேறு அதை நிறையா தடவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டேப்பை நேராக வச்சு பாருங்கள். நூறு வேணால் எக்ஸ்ட்ரா தான் சார். ஒரு அழுத்தக்கூடாது, மேலே தான் வரும். தூக்கி தான் இருந்துச்சு. ரொம்ப தண்ணி நின்று போகுதுங்க. 4 இன்ச்சு வித்தியாசம் வந்து. சார் எவ்வளோ சார்? 6 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. 6 இன்ச்சு இருக்குல்ல சார்? 7.5 கரெக்டாக வச்சுங்க. 8 சார்? 8 8 விட 100 கூட தூக்கி இதாக தான் இருக்குது. நமக்கு கூட தான் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் தூக்கிங்க. தூக்கி வேணாம். ஆமாம் தூக்கிங்க. தண்ணி நின்றும் வந்து ஓரத்தில் தெரியாது, அப்புறம் மாட்டிக்கலாம். தண்ணி நின்றும் வடியாமல் நின்றும் உரமாக வந்து. ஏன்னா இந்த ஓரம் வந்து தண்ணி நின்றும் மிஸ்திரி வடியாமல் இப்படி போகாது. இந்த ஏரியாவில் வந்து லாக் ஆகிடும். இந்த டேப்பர் இருக்கணும், அப்போ தான் ஓடும் தண்ணி. 7.5க்கும் மேலே இருக்கட்டும், கீழே போகாதீங்க. ஓகே, அப்படியே கூட இருக்கலாம். அப்படியே இருக்கலாம், தப்பு இல்லை. அப்படியே இருக்கணும். முடிஞ்சா நூல் கயிறு எடுங்க. இதுக்கும் பிடிச்சி இங்கே ஒரு மால் வைங்க. அப்போ தான் இதுக்கும் பிடிக்க முடியும். இதுக்கும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இல்லைன்னா அந்த லென்த்தில் பிடிங்க. லென்த்தில் பிடிச்சி இந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்று வைங்க. அப்போ தான் இதுக்கும் மால் வச்சு இடையில ஒன்று வைக்க முடியும். இப்போ வந்து தேவையான கார்னர்ஸில் வந்து எவ்வளோ தூரம் அளந்துட்டு அதுக்காக வந்து வச்சுருக்கோம். அதிகபட்சம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அதிகபட்சம் இந்த பாயிண்ட் இந்த லென்த்து ஃபுல்லாகவே 2.5 இன்ச்சு வர மாதிரி இந்த லென்த்து ஃபுல்லாக வச்சுட்டோம். இதில் வந்து டேப்பர் அடிக்க போகிறோம். இதை வந்து சென்டர் பண்ணி இந்த லைனுக்காக வச்சு இந்த லைன்லேருந்து இது தனி பார்ட்டு, இந்த லைன்லேருந்து இது தனி பார்ட்டு, இந்த பார்ட்டு ஃபுல்லாக தண்ணியும் இந்த பைப்புக்கு போகிற மாதிரியும், இந்த எல் ஷேப் தண்ணி வந்து அவங்க நிற்கிற இடத்துக்கு நேர் ஒரு பைப் இருக்குது, அதில் போகிற மாதிரியும் பிளானு. இப்போ இந்த ஓரம் நான் நிற்கிற ஓரம் வந்து ஒரே மட்டங்கிறதால தண்ணி ஃப்ளோ இப்படி ஆரம்பிக்க போகுது. தனித்தனியாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்கிறோம்னு காட்டுறேன். அங்கே பைப்புக்கிட்ட ஒரு ஓடு வச்சுருக்கேன், ஓடு கணம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு இது இருக்குது. இதுக்கு 2க்கும் பிடிச்சி மாலை இதில் போட போகிறேன் ஃபஸ்ட்டு. நல்லா டைட்டாக பிடிங்க. இப்போ இந்த பைப்பு ட்ரெயின் ஆகிற பைப்புக்கும் இங்கே வந்து மோஸ்ட்டாக உயரமாக இருக்கிற இடத்துக்கும் நூலை பிடிக்க போகிறோம். டைட்டாக பிடிச்சிக்கணும். நூல் தான் அளவு. இது டேப்பர் ஓகே. இப்போ வந்து இதை கட் பண்ணுறதுக்காக இந்த நியர்பையில் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த ஏரியாவோட தண்ணி ஃபுல்லாக படிஞ்சு வரணும். இந்த அளவு தெரியறதுக்காக இங்கே ஒன்று போட்டுங்க. இதுலேருந்து 5 ஒரு மட்டைக்கோல் வந்து நமக்கு 6 அடி, 5.25 அடிக்கு ஒன்று போட்டுங்க. இப்படி வச்சுங்க.
ஓகே. டேப் எடுத்து பாருங்கள் எங்கே வருதுன்னு. இல்லை அந்த அளவு வருதான்னு பார்க்குறேன். கொடுங்க, நான் முடிக்க எங்கே போகுது? அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சுருங்க. வச்சுங்க. அதிலே போடுங்க. ஓகே. டேப் போடுங்க. வச்சுங்க. இப்போ வந்து இந்த போர்ஷனுக்கு வைக்கிறது வந்து இங்கே கட் பண்ண இந்த மாலில் இருந்தோம் அங்கே வச்சுருக்க மேக்ஸிமம் அந்த ஹைட்டுக்கும் பிடிச்சி இடையில ஒன்று வைக்கணும். பிடிங்க, 2 பேரும் பிடிங்க. சென்டராக வைங்க. வைங்க. போய் ஓகே வைங்க. படம் வேணுமாப்பா கையில்? அவருக்கு எடுத்து கொடுத்து. ஏடிஎம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, அப்புறம் என்ன கவலை? சார் நான் ஃபோன் பண்ணுறேன். கரெக்டாக பிடிங்க மிஸ்திரி. இப்போலாம் பார்க்க மாட்டேன், புல்லு வச்சுட்டு இருக்கேன். ஓகே. அது 2க்கும் பிடிங்க. சரி சரி. சரி இந்தாங்க வாய்ப்பு பரவாயில்ல. இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து கட் பண்ண இந்த புள்ளிக்கும் ஓரமாக வச்சுருந்தோம். அந்த மதம் முடிச்சு சென்டர் ஒன்று வைக்கிறோம். அதேமாதிரி அந்த ஓரத்தில் 2 வச்சுருந்தோம், 2ஐயும் முடிச்சு சென்டரில் இங்கே ஒன்று வைக்கிறோம். அதுமாதிரி இந்த ஓரத்தில் இருந்ததை வச்சு இந்த லைன் த்ரூ லைன் ஓட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த லைன் இந்த புள்ளியில் வச்சு இதை பிடிக்கிறோம். எதனாலனா தண்ணி இங்கே வரணும் இல்லைங்களா, இதுக்காக. இப்போ இந்த சென்டரில் ஒன்று பிடிச்சாங்களா, அதுக்கும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதுக்கும் வச்சுட்டோம்னா இப்போ என்ன இந்த தண்ணி ஃபுல்லாக இப்படி வந்து இதுக்கு நேராக போயிடும். எப்போவுமே ஃப்ளோ எப்படி வரும்னு ஒரு ஐடியா பண்ணி அதுக்காக மால் வைக்கணும். எங்கேயுமே தண்ணி தேங்கி நின்றக்கூடாது, அதுதான் மெயினாக இருக்குது. இந்த அளவுக்கு போதும். இதில் பாருங்கள் 9 மால் கணக்கு வந்துடுது, இது போதுமானது. இங்கே வந்துடுங்க, இங்கே வாங்க. இந்த ஓரத்தை பிடிச்சி போடுங்க. அந்த நேர் பார்த்துங்க, அந்த நேருக்கு போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த நேருக்கு ஒன்று, இந்த பைப்பு நேருக்கு ஒன்று கரெக்டாக கட் பண்ணி போடுங்க. அப்போ இந்த பைப்பு நேர் பிடிச்சி இதை மேலே ஓட்ட முடியும். இந்த வளையம் தான் கணக்கு. இதோ இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. இதான் இந்த நான் நிற்கிறது தான். இதில் வைங்க. இது டாப் ஒரே ஹைட்டாக வரணும், அதுக்காக தான். அது வந்து கீழே இறங்குறது தானே.
ம் சிவாட்ட கேட்போம். வச்சாச்சா முடிஞ்சா? எம்சாண்டு கொஞ்சம் பெருவிட்டா இருந்தால் தான் கரெக்டாக. இங்கே வாங்கம்மா, அந்த மாலுக்கு போங்க. ஏன் சார் அதுக்கு இதுக்கும் பிடிங்க. எம்சாண்டு ம் 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 எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டேன் பார்த்தீங்களா? ம் எத்தனை வேணால் மாற்றிடலாங்க. வேறு இது வேணால் கிடக்கட்டும். காசு இப்படி இல்லாமல் செலவு பண்ணுங்க. அப்படியே ஓடுக்கு நேரம் ஓடு போட்டுருங்க. ம் இப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இங்கே அந்த 2 பைப்பையும் பிரித்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த தண்ணி இங்கே வர மாதிரியும் அந்த தண்ணி அங்கே போகிற மாதிரியும் தூக்கி கொடுத்துருக்கேன். அந்த பாயிண்டில் பிடிச்சா தான் இந்த பாயிண்ட் கட் ஆகும். ம் இன்னும் கொஞ்சம் இங்கே தள்ளிக்கிங்க. இங்கே என்ன பாருங்கள், இங்கே வாங்க, இதோ இங்கே வைங்க. தண்ணி ஊற்ற பிடிச்சிமா? பிடிச்சேன். கலர் இப்போ வந்து இந்த ட்ரெயின் பைப்பை கனெக்ட் பண்ணி இதுலேருந்து நேராக எடுத்துகிட்டு போய் அங்கே மேஸ்திரி உட்காந்துருக்கிறதுலேருந்து பாயிண்ட் கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது இந்த பாயிண்ட் இருக்குது, இதுக்கு நேர் நம்மளுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் வேணும். இதை எப்படி கட் பண்ண போகிறோம்னா, இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைன் தண்ணி ஃபுல்லாக இங்கே வரணும் இல்லையா, அதுக்காக இந்த பாயிண்ட்டை ஒன்று எடுத்துருக்கோம். இது 2க்கும் பிடிச்சி இந்த பாயிண்ட்டை சென்டர் பிடிச்சி இந்த சென்டர் பாயிண்ட் வைக்கிறதுலேருந்து நேராக துருவா ஓட்டி அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிடணும். பண்ணிட்டோம்னாலே தண்ணி ஃபுல்லாக இங்கே வந்துடும். இதுக்கு மேலே இதை வந்து கனெக்ட் பண்ணி இப்படி இப்படி எடுத்துக்க வேண்டியதான். இல்லை அது பரவாயில்ல பரவாயில்ல. வந்துருச்சிங்களா? போட்டுட்டேன். ஓகே. காலத்துக்கு இந்தாண்ட வைங்க, இங்கே வைங்க. நாளைக்கு வரப்போ அப்படியே ஒரு டப்பா தண்ணி ஊற்றி விடுங்க. சிமெண்ட் 50 மூட்டை சொல்லிடுவா. வண்டி சென்டர் பண்ணி போடுங்க. இதை பார்க்க வேணாம், இங்கே பாருங்க, இது வரைக்கும் பாருங்க. அந்த புல்லுக்கு நேரம் என்ன வாங்க சரியா இருக்கு. போடுங்க, சரியாக இருக்கும் போடுங்க. நாளைக்கு இறக்கி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி நல்ல நாள் வேறு சார், கரெக்டாக புதன்கிழமை பாருங்க. கல்யாணம் நாள் உங்களுக்கு கல்யாணம் நாளா? எனக்கு இல்லை சார், அவன் கல்யாண நாள் வேறு நான் நான் கல்யாண நாள் 28 நவம்பர். கல்யாண நாள் ஆளு காலந்து. இந்த லைன் முடிஞ்சிச்சு. இப்போ அதை 2யும் பிடிச்சி வச்சுட்டு இங்கே வாங்க. அதை 2யும் பிடிங்க, அப்போ தான் அந்த இதுலேருந்து தண்ணி இங்கே போகும். அதை 2யும் பிடிச்சி சென்டர் இதோ இது அந்த இதை பார்த்துங்க பின்னாடி.
ம். இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க. இன்னும் இங்கே தள்ளுங்க. அப்படி வைங்க. அந்த கேப்புக்கு நேர் போடுங்க. அதில் போடுங்க. உள்ளே ஏற்றிக்கணும் மிஸ்திரி. அரைஞ்சி தண்ணி ஃபுல்லாக உள்ளேருந்து வெளில வந்துடணும். நேராக உள்ளே போய் தனியாக ஒரு மட்டகம் போட்டு ஏற்றி மட்டகம் போட்டு ஏற்றிக்கணும். நீ இப்படியே வாட்டத்தை விட்டு உள்ளே விட்றாதீங்க. நினச்சா இங்கே வாங்க. இதில் ஒரு ஆள் பிடிங்க, அங்கே ஒரு ஆள் போங்க. ஆனால் இந்த இது அடிச்சிருக்கிறதும் சூடாகல. அந்த அளவுக்கு சூடாக அதான் சூடு இருக்கு. இந்த நார்மல் காங்கிரீட்டில் இருக்கிற சூடு இல்லை. அந்த இந்த வெயிலுக்குலாம் நடக்க முடியாது, சுடும். ஆனால் நார்மலாக இருக்கு. நம்ம அழுத்தி பிடிச்சி உட்காரோம்ல. வைங்க, நேருக்கு நேர் வைங்க. தூரமாக இருந்ததுன்னா நூலை பிடிச்சோன்னா இடையில ஒன்று வச்சுக்கோங்க. தேவைப்படுமா? இடையில இழுத்துக்கலாம்ல. இருந்தால் ஒன்று எடுத்துருந்துங்க. அது ஒன்று 6 1 7 1 7 8 தந்துருங்க. இந்த இதெல்லாம் போட்டு இழுத்துட்டு வரதுக்கு 2 3 பேர் தானே? பெரிய ஆள் வந்து அதிகமாக தேவைப்படாது. மிஷின் தானே போடுறோம். கைக்கு ஒரு ஆள் போதும். அப்புறம் அவன் போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம கட்டை சுற்றுறது தானே. வைங்க, அங்கே வைங்க. நாங்கள் தான் சாப்பாடு வாங்கி தரோங்கிறோம், நீங்கள் வேணாங்கிறீங்க. நீங்கள் சாப்பிடாதனால எங்களையும் சாப்பிடாம போட்டு ஆட்டிடுங்க. இல்லைன்னா நாங்களாம் 2 மணிக்கு சோர்ந்து போயிருப்போம். முன்னாடியே வச்சா செட் ஆகிடும். அன்னைக்கு வச்சோம்னு வச்சுங்க அவந்தி போவோம். அதனால தான் முன்னாடியே வைப்பேன் எப்பயுமே. புல் வந்து காங்கிட்டு போகிற அன்றைக்கி வைக்கக்கூடாது மிஸ்ட்ரி. இது காயணும். காய்ஞ்சதுன்னா தான் அப்படியே அந்த ஹைட்டில் நிற்கும். இப்போ போட்டு இன்றைக்கே காங்கிட்டு போட்டோம்னா அந்த ஈரப்பதத்தில் உட்காந்துரும். அப்புறம் வாட்டர் நம்மளுக்கு சரியாக கிடைக்காது. அதனால தான் பூச்சி விலைக்கு நம்ம புல் முன்னாடியே வச்சுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் செலவானாலும் பரவாயில்லன்னு அதுக்காக தான் இதை இப்படி பண்ணுறோம். போதுமா? எங்கேயா வைக்கணும்னா வச்சுக்கிங்க. அப்புறம் அன்றைக்கி வந்து வைக்க முடியலங்க. இந்த காரணது இப்போ நான் சொல்லிடுறேன் பார்த்துங்க. இப்போ அந்த பைப்பை பேஸ் பண்ணி அதை கட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு புல் வச்சுட்டோம். அது த்ரூ லைன் வந்து நேராக எடுத்துருந்து இந்த பாயிண்ட்லேருந்து கனெக்ட் ஆகுது. சென்டர் பாயிண்ட் இது வந்து அந்த பைப்புக்கு நேர் பாயிண்ட்டு. முடிஞ்சுதா? இனிமேல் எல்லாமே இப்படி வாட்டம். இந்த வாட்டம் ஃபுல்லாக இப்படி தான் வச்சுருக்கோம். சரியா? அந்த 3 பாயிண்ட் ஒரே லெவலில். அது ஒரு 1/2 இன்ச்சு தான் வாட்டம் இருக்கும் அதில். அதுக்காக இப்படி போட்டோம்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு லேசாக இப்படி வந்து கரெக்டாக இங்கே தண்ணி வந்துடும். சரிங்களா மிஸ்ரே? ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த 2 பைப்புக்கும் இந்த வாட்டம் இங்கேயும் இந்த வாட்டம் இங்கேயும் போகிற பாயிண்ட்டு. இப்போ இங்கே இதுக்கு ஆப்போசிட் வந்தீங்கன்னா இந்த 4 5 பாயிண்ட்டும் ஒரே லைனு கம்ப்ளீட் ஃபுல்லாக ஒரே மட்டம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே சென்டர் தூக்கியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணால் தான் தண்ணி இப்படி மாறும், கட் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இப்படி போகும் தண்ணி. இந்த பாயிண்ட்டை நோக்கி போகணும்ல தண்ணி, நம்மளுக்கு இப்படி தண்ணி இப்படி போகணும்ல நேராக. அதுக்காக இப்படியும் இந்த தண்ணி இப்படியும் போகிறதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை தூக்குறோம். இது கட்டு, இது உயரமாக இருக்கும் எல்லாத்தோட. இப்படியும் வாட்டம் இருக்கும், ஆனால் இப்படியும் பெரியும். இப்போ இது வந்து அந்த பாயிண்ட்லேருந்து நேராக அப்படியே டேப்பர் கொடுத்து இதை சென்டர் ஆக்கிறோம். இது வந்து இந்த இந்த பாதிக்கும் இப்படி சென்ட்ரு. இந்த தண்ணி இங்கே போகும், அந்த தண்ணி இங்கே வரும், ஆனால் மொத்தத்தில் இங்கே போகும். ஓகே தானே? ம். ஆமாம், அந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி இப்படி டேப்பர் கொடுத்துட்டோம். அப்படியே இப்படி டேப்பர் இருந்தது அதெல்லாம்.
மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை பேஸ் பண்ணி இந்த ஏரியாவும் இந்த பைப்பை பேஸ் பண்ணி இந்த ஏரியாவும் எங்கே கலெக்ட் ஆனாலும் நேராக இப்படி வந்துடும். அப்படி தான் கொடுத்துருக்கேன். மட்டைக்குழு போடும்போது கரெக்டாக போட்டு நீட்டாக போட்டுடணும். கலவை போடக்கூடாதுங்க, வெறும் காங்கிட்டு தான். சிப்ஸ்லேயே தான் கரெக்டாக சுற்றணும். 2க்கு 2 கோடு அடிச்சு விட்றணும். அடுத்த நாள் குழம்பு அடிச்சுக்கலாம். பம்பரக்கட்டை நூல் இருக்குல்ல, அந்த அந்த ஒயிட்டு வச்சுருப்பாங்க, அதை அடித்து அதெல்லாம் அடித்து இந்த தூக்குண்டு கயிறு இருக்குல்லங்க, அதிலே கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் பாருங்க, அந்த கயிறு தான். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மொட்டை மாடியில் சிப்ஸ் இழுக்க போகிறோம். சிப்ஸ் இழுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிப்ஸ் இழுக்கிறதுக்கு மால் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து வாட்ரு எங்கே வெளியேற போகிற பாயிண்ட் எங்கே இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதில் ஓடுகணம் வச்சு தூக்கணும். அதுக்கு முன்னாடி டியூப்லெவல் வந்து மாடியோடைய சென்டரில் ஒரு குடத்தில் தண்ணியை பிடிச்சி அந்த டியூப்லெவல் ஃபுல்லாக சுற்றி மட்டம் கட்டுறது இந்த ஓடு இங்கே வைக்கிறோம்ல, இந்த ஓடில் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். 10 அடிக்கு 1 இன்ச்சு மாதிரி வச்சு அங்கங்கேயும் வாட்டத்துக்காக டாப்பில் மார்க் வச்சுட்டு தண்ணி எப்படி ஃப்ளோ ஆக போதோ அதுக்காக நூலை பிடிச்சி தண்ணி ஃபுல்லாக எப்படி கலெக்ஷன் இருக்குது, எப்படி ஃப்ளோ இருக்குது, டைரெக்ஷன் பார்த்து அதுக்காக மால் தூக்கி வைக்கணும். இப்போ 2ஆக பிரிக்கிறோம். இந்த ரூஃபில் 2 பைப் இருக்கிறத 2ஆக பிரிக்கிறோம். இந்த தண்ணி அங்கே, அந்த தண்ணி இங்கே போகாமல் அப்படியே ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் மாதிரி இங்கேருந்து காமிக்கிறேன். இந்த மூலையிலேருந்து காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து அந்த பாயிண்ட், இந்த 2 பைப்பு இதுக்கும் பைப்புக்கும் இடையில ஒரு பாயிண்ட்டாக பிரித்து இந்த லென்த்தை தனியாக பிரிக்கிறோம். இதுக்கும் அதுக்கும் வாட்டம் உண்டு, இருந்தாலும் அந்த பைப்பை விட இது வந்து கொஞ்சம் ஏற்றிருக்கும். இந்த தண்ணி இங்கே, இந்த தண்ணி இங்கே போகிற மாதிரி. இது கலெக்ஷன் வந்து அந்த ஏரியா எல் ஷேப் ஃபுல்லாகவும் அங்கே போயிடும். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டத்தை இப்படி கொடுத்து இந்த பைப்பில் போகிற மாதிரி இந்த இதை வந்து நேராக சென்டரை டல் பண்ணி இந்த ஓரத்தை இப்படி இறக்கி, இந்த ஓரத்தை இப்படி இறக்கி இதை மொத்தத்தில் இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் விஷயம். இது வந்து நாளைக்கு காயின்ட்டு போகிறோன்னா இன்றைக்கி மினிமம் வைக்கணும். நாங்கள் 4 நாளைக்கு தான் போட போகிறோம். 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நல்லா செட் ஆகிடும். நாளைக்கு காயின்ட்டு மட்டும் மட்டைகள் தட்டும் போது இந்த லெவல் மாறாது, அப்படியே அமுத்தமாக இருக்கும். இதுக்காக கரெக்டாக தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிப்ஸு காயின்ட்டு வந்து அதே M20 கிரேடு மாதிரியே தான் போட போகிறோம். அதில் எதுவுமே நாங்கள் வந்து இது பண்ண போகிறதில்ல, கெமிக்கல் கலந்துக்க போகிறோம். காங்கிட்டு போட்டு அது மேலே கலவை போடாமல் அந்த காங்கிரீட்லேயே கட்டை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். கட்டை சுற்றி பக்காவாக கோடு அடித்து ஃபினிஷிங் பண்ணணும். இதுதான் வேலை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கார்னர்ஸ் எல்லாம் சேம்பர் அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இதுக்கு மேலே திருப்பியும் வந்து நாங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். கூலிங்க்காக வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ணிட்டோம்னா ரூஃபும் சேஃப்டி, நம்மளுக்கு டெம்பரேச்சரும் 7 டிகிரி வரைக்கும் குறையுங்கிறாங்க. அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இன்றைக்கி வேலை இதுதான். இன்றைக்கி வந்த வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. ஒரு 3 மணி நேரத்து வேலை ரொம்ப அருமையாக முடிச்சிட்டோம். அது மாதிரி கீழேயுமே உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். மேஸ்திரி எப்போயுமே சப்போர்ட் பண்ணுவார். இப்போ புது சைட்டு வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். பாபநாசம், திண்டிவனம் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். அது இங்கே சிப்ஸ் இருக்கிற வீடியோவும் கண்டிப்பாக போடுவோம். அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.